வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லாம வெள்ளப்பட்டாணி கிரேவி பண்ண போறோம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா ஒரு 1 pot கிரேவி, நீங்க டக்குன்னு ஈஸியா பண்ணிடலாம். ஜீரா ரைஸ், புலாவ், அதுக்கப்புறமா சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆடட் அட்வான்டேஜா இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நீங்க பானிபூரி கூட சாப்பிடலாம், இல்ல வேற ஏதாவது சாட் ஐட்டம்ஸ் வீட்டுல பண்ணீங்கன்னா பேல் பூரிக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. இப்போ இந்த கிரேவி நான் எப்படி பண்ணுங்கிறத பாத்துடலாமா? கிரேவி பண்றதுக்கு 1.5 கப் அளவுக்கு வெள்ளப்பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். வெள்ளப்பட்டாணி ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க ஊற வைக்கலன்னா வேகிறது ரொம்பவே கஷ்டம். பச்சை பட்டாணி மாதிரி அவ்வளோ ஈஸியா வேகாது. ஊற வச்ச வெள்ளப்பட்டாணியை அப்படியே ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமா உப்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த பிரிஞ்சி இலை சாப்பிட மாட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். வாய்வு தன்மை ஏதாவது உங்களுக்கு பட்டாணினால் வருதுனாலும் இந்த இஞ்சி உங்களுக்கு அதை எடுத்துரும். கீரி ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா நான் மஞ்சப்பொடி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பட்டாணி முழுகணும். முழுங்கினதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. பட்டாணி உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போறோம். பேஸ்ட் பண்றதுக்கு மிக்சி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமா புதினா, அதுக்கப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருங்க, நல்லா வாசனையா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம ப்ரெப் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அங்க குக்கர் விசில் அடங்கி நம்மளுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒரு பட்டாணி எடுத்து நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு வெந்துருத்தா இல்லையான்னு தெரியும். சாஃப்டா எடுத்துன்னா வெந்துருத்துன்னு அர்த்தம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட போறோம். கொதிக்கும் போதே உங்களுக்கு பச்சை வாசனை ஏதாவது இருந்தா போயிடும். திக்கா இருந்தா தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச்சா வேணும்னா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மஸ்ட் சேர்த்துக்கோங்க, நல்லாதான் இருக்கும். வாசனைக்கு நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுவுமே கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்க மசாலா சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெருசா உங்களுக்கு டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. மசாலா சேர்க்காமையும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்திய நல்லா நொறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிட்டு அதோட ஜூஸை மட்டும் புழிஞ்சிக்கலாம். ஸ்கிப் பண்ணாம லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா நீங்க ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கலாம். பட் ஒரு புளிப்புத்தன்மை சேரும் போது தான் டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதாங்க, எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இவ்வளவு ஈஸியா நீங்க குக்கர்ல பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடிங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. வெங்காயம் பூண்டு சேர்த்து பண்ண ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.